நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமை எல்லா உயிரும் துளை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமண் பணித்த திருவாளன் வாசமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாயபுரம் வரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமளவு நீடோலி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி அம்முடைய நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி பைகளாலை வணங்கி உரையாசிரிய சிவகோணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியனுடைய ஞானசரி பிறந்தையாருடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநேய செல்வர்களே, இன்று தை மாதம் உத்திர நட்சத்திரம் எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனாருடைய குருபூசை திருநாள். நம்முடைய தொண்ட புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாக்கினாலே பெருமானின் மகனாராக போற்றப்பட்ட பெருமக்கள் இரண்டு பெருமக்கள். ஒருவர் சீர்காழி பிள்ளையார், இன்னொருவர் சேங்கனூர் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். ஞானசம்பந்த பிள்ளையாரை நமக்கு தொண்ட புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஈசர் மிளலை இறைவர்வால் இமயப்பாவை திருமுளைப்பால் தேசமுய்ய உண்டவர்தாம் திருமாமகனார் ஆதலினால் வாசியுடன் காசு பெற்றார். திருத்தொண்டாகும் பழமையினால் வாசியில்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர் என்று சொல்லி நம்முடைய தொண்ட புராணத்திலே சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையாரை உமையமையனுடைய திருமுலைப்பால் உண்டதனால் மகனாம் தன்மையிலே இருக்கக்கூடியவர் என்று சொல்லி போற்றுகின்றார். அதே போல நம்முடைய சண்டீஸ்வர நாயனாரை சொல்லுகின்ற பொழுது இந்த சரித நிறைவிலே நம் பொருட்டால் ஈன்ற தாதை விளை எறிந்தாய் அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று சொல்லி இறைவன் திருவாக்காக சேக்கிழ பெருமான் வைத்து போற்றுகின்றார். ஆக நம்முடைய பெரிய புராணத்திலே இரண்டு பிள்ளையார்கள், ஒன்று சீர்காழி பிள்ளையார், இன்னொருவர் சேங்கனூர் பிள்ளையார் என்று சொல்லி சொல்லுவார்கள். நம்முடைய 12 திருமுறைகளாலும் போற்றப்பட்ட பெருமையுடைய நாயனார் சண்டீஸ்வர நாயனார். சண்டீஸ்வர நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கு அடியார் பெருமக்களுக்கெல்லாம் சிவபூசையினுடைய பயனை நல்கக்கூடிய ஒரு பெரும் பதத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய நாயனார் அவர்கள். நம்முடைய சண்டீஸ்வர நாயனாருடைய திருச்சரிதத்திலே தொகை நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாரைதால் மடுவினால் எறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளுகின்றார். அதாவது மெய்மையுள் நின்று மணலாகிய சிவலிங்க திருமேனி என்கண் சிவனை வழிபட்டு அம்மை போன்ற திருவடிப்பற்று, அது அப்படின்னா நிலைத்த திருவடிப்பற்றை உடையவர், பெருமானுடைய திருவடியிலே நிலைத்த பற்றை உடையவர் என்று சொல்லுகிறார். திருமேனியில் மெய்மையே வழிபடா நிற்க என்று சொன்னால் சிவனை கண்டு வழிபடத்தக்க பெருமானை கண்டு வழிபாடு செய்யக்கூடிய 3 இடங்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். குரு, லிங்க, சங்கமம் என்று சொல்லக்கூடிய 3 திருமேனிகள். குருநாதர் மூலமாகவும் பெருமானை வழிபாடு செய்யலாம். அதே போல அடியார்கள் மூலமாகவும் சங்கம திருமேனி என்று சொல்லுவார்கள். அடுத்து இறைவன் வழிபாடு செய்வதற்கேற்ற திருமேனி லிங்க திருமேனி என்று சொல்லுவார்கள். அப்படி சிவலிங்க திருமேனியிலே பெருமானை வழிபாடு செய்த பெருமையுடையவர் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். வழிபடா நிற்க என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய தந்தை கொடிய மொழிகளால் கூறியும் தண்டு கொண்டு முதுகிலே புடைத்தும் கூட தாம் செய்த அந்த பணியில் சரியாது செய்து கொண்டிருந்த நிலை, அதுதான் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க என்று சொல்லி நம்முடைய முதல் நூலாசிரியர் சொல்லுகின்றார். இந்த நாயனார் மட்டும் அந்த உடம்புடனே அரணார் மகனாராகி சண்டேச பதத்திலே அமர்ந்து இன்றும் சிவயோகத்திலே எழுந்தருளி வழிபட்டு நின்றார். ஆதலின் அதனால் அவர் வழிபடா நிற்க என்று சொல்லி நிகழ்காலத்தாலே கூறிய உண்மையும் காண்க என்று சொல்லி நமக்கு சிவப்படிய உரையிலே கூறுகிறார்.
நாயனாரை பொறுத்த வரைக்கும் அவர் சண்டேச பதம் என்று சொல்லுவார்கள். அங்கு சென்று கைதட்டி வழிபாடு செய்வது, நூல் போடுவது, இது போன்ற செய்கைகள் எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி பெரியவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அடிச்சண்டி பெருமான் என்று சொன்னால் இறைவனது திருவடி பற்று விடாத தொண்டராகிய சண்டேசர். எப்பொழுதும் பெருமானிடத்திலே திருவடி பற்று என்றைக்கு விடாது வழிபாடு செய்து வந்தவர் நம்முடைய நாயனார். இறைவன் மகனாராக பெற்றதால் இவர் முதல் நூலில் அதாவது தொகை நூலில் ஒரு பாதி அடிகளை வைத்து போற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் மகனாராக இருக்கிறதுனால அதே மாதிரி 1.5 அடி என்று சொல்லுவார்கள். ஆமாம், மம்பரா வழி வென்று மனம் நார மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கு முடியன் என்று சொல்லி அங்கே சொல்ற மாதிரியே இங்கே என்ன சொல்றாருன்னா, அதே அளவு இவரையும் வைத்து போற்றுகின்றார். அது ஒரு சிறப்பு என்று சொல்லுவார்கள். நமக்கு வகை நூல் ஆசிரியர் நாயனாருடைய பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது, குளம் ஏறிய செய்ஞலூரில் குறிசில் குறைகடல் சோல் தளம் ஏறிய விரல் தண்டி கண்டீர் தந்தைதாள் இரண்டும் வளம் ஏறிய மழுவாள் எரிந்து ஈசன் மணிமுடிமேல் நலம் ஏறிய பால் சொரிந்து அவர் அலர் சூட்டிய நன் நிதியே, அலர் சூட்டிய நல் நிதியே என்று சொல்லுகிறார். அது குடமே சேனியலூரிலே அவர் அந்த ஒரு அந்தனர் குலத்திலே தோன்றிய ஒரு பெருமகனார். வளம் ஏறிய மழுவாள் எறிந்து தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் கூட சிவபூசைக்கு இடையூறு செய்த காரணத்தினாலே தந்தை என்று தெரிந்தும் கூட அவரை மழுவாலே எறிந்த பெருமானுடைய மணிமுடி மேல் அந்த பாலை சொரிந்து அதுபோக மலரும் சூட்டி பெருமானை வழிபாடு செய்த ஒரு நல்ல நிதி போன்றவர் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த இடத்துல நல் நிதியே என்று சொல்லி வகை நூலாசிரியர் அருளுகின்றார் என்று சொன்னால், சிவபூசை பயனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நமக்கு கிடைக்காத ஒரு செல்வத்தை கிடைப்பதற்கு அந்த ஒரு அருள் செய்யக்கூடியவர் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். சிவபூசை பயனாகி கிடையா செல்வம் கிடைப்பிக்கும் தன்மை பற்றி இப்படி நமக்கு இந்த வகை நூலாசிரியர் அருளுகின்றார். அடுத்து நம்முடைய தொண்டர் புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் 59 பாடல்கள் நமக்கு அருளி இருக்கிறார். அதிலே முதல் திருப்பாடலிலே முருகப்பெருமான் அங்கு பூசை செய்து அந்த நகரை உருவாக்கி, முருகப்பெருமான் அந்த நகரை உருவாக்கி பூசை செய்த ஒரு பெருமையினை முதல் பாட்டிலே சொல்றார். அதுபோக காவிரி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லுகிறார். இதை நமக்கு அருளுகின்ற பொழுது, பூந்தன் பொன்னி என்னாலும் பொய்யாது அளிக்கும் புனல் நாட்டு வாய்ந்த மண்ணை தென்கரையில் மன்ன முன்னால் வரை கிழிய ஏந்தும் அயல்வேல் நிலை காட்டி இவையோர் இகழ்வெம் பகை கடக்கும் சேந்தன் அளித்த திருமறையோர் மூதூர் செல்வச்செய்ஞலூர். சேந்தன் அளித்த திருமறையோர், அப்படி சேந்தன் என்று சொன்னால் கந்தன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் அளித்த மறையவர்கள் இருக்கக்கூடிய செல்வ நிரம்பிய செய்ஞலூர் என்று சொல்லி, செல்வம் என்று சொன்னால் அருட்செல்வம் பொருட்செல்வம் என்று சொல்லக்கூடிய 2 செல்வங்களும் நிறைந்தது. அதிலே அருட்செல்வம் மிக நிறைந்த ஒரு ஊர் செய்ஞலூர் என்று சொல்லுவார்கள். சேயடைந்த செய்ஞலூர் என்று சொல்லி பிள்ளையாருடைய தேவாரத்திலே சேய் என்று சொன்னால் முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமான் பூசை செய்த ஒரு தலம் இந்த தலம். முருகன் இந்த ஊரை உருவாக்கி சிவபூசை செய்த இடம். ஞானசம்பந்த பிள்ளையார் முத்துசிவிகள் இருந்து இந்த ஊருக்கு வருகின்ற பொழுது நடந்து போய் பெருமானை வழிபட்டார். ஏனென்று சொன்னால் சண்டீஸ்வர பெருமான் அவதரித்த பதியாக இருக்கின்ற காரணத்தினாலே ஞானசம்பந்த பிள்ளையார் முத்துசிவிகள் இருந்து கீழே இறங்கி வழிபாடு செய்ததாக நமக்கு புராணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தலத்தை வழிபட்டால் என்ன ஒரு பெருமை என்று சொன்னால், முருகப்பெருமான், ஞானசம்பந்த பிள்ளையார், சண்டீஸ்வரர், சிவன் 4 பேரையும் வழிபட்ட ஒரு பலன் இந்த தலத்தை வழிபட்டால் கிடைக்குங்க. அதாவது முக்கியமாக முருகப்பெருமானை வழிபட்ட பலன், சண்டீஸ்வர நாயனாரை வழிபட்ட பலன், பெருமானை வழிபாடு செய்த பலன், இந்த 3 பலன்களும் இந்த தலத்தை வழிபட்டால் கிடைக்கணும் என்று சொல்லி, இந்த அளவுக்கு இந்த பொன்னி நாடு, அதை பொன்னி நதி பாய்ந்து வளம் செய்யக்கூடிய இந்த புனல் நாட்டிலே அந்த மன்னியாற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் என்று சொல்லி
சொல்லுகிறார். வரைகிளிய முன்னால் வரைகிளிய எந்த மயில்வேல் நிலை காட்டி அப்படின்னா கிரபுஞ்ச மலையை தாரகனை அழிப்பதற்காக கிரபுஞ்ச மலையை தகர்த்த முருகப்பெருமான் இங்கு வந்து இந்த நகரத்தை உருவாக்கி இந்த ஊரை உருவாக்கி பூசை செய்தார் என்பதை நமக்கு சொல்லுகிறார். அடுத்த இந்த ஊரானது எப்படிப்பட்ட பெருமையுடையது என்று சொன்னால், மறையவர்கள் வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெரும் பதி, அது செம்மை வெண்ணீற்று மறையவர் என்று சொல்லுகிறார். செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார் மும்மை தளர் ஓம்பிய நெறியார் நான்கு வேதம் முறை பயின்றார் தம்மை ஐந்து புலனும்பின் செல்லும் தகையார் அறுதொழிலின் மெய்மையொழுக்கம் ஏழுலகம் போற்றும் மறையோர் விளங்குவது. இந்த மறைவர்களை பற்றி 7 முறை அவருடைய பெருமைகளை சொல்லுகிறார் சேக்கிழ பெருமான் இந்த ஒரு பாடல்லையே. அவர்களுடைய தன்மைகளை 7 பெருமையோடு சொல்லுகிறார். 7 உலகம் போற்றக்கூடிய மறையவர்கள் என்று சொல்லி நிறைவு செய்து காட்டுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அந்த வேதியர்கள் செம்மை வெண்ணீற்று ஒருமையனார் என்று சொன்னார். செம்மை வெண்ணீற்று ஒருமையனார் அப்படின்னா, செம்மை என்று சொன்னால் சிவம், முக்தி சாதனமாகிய திருவெண்ணீர், அழியாத தன்மையுடையது அந்த திருவெண்ணீர். அதாவது ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்லுகின்ற பொழுது முக்தி தருவது நீர் என்று சொல்லுவார், பாவம் அறுப்பது நீர் என்று சொல்லுவார். அப்படி செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் அந்த திருநீற்று நெறியிலே சிறந்து விளங்கிய பெருமக்கள், பெருமானிடத்திலே ஒன்றிய நிலையிலே இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அதனால ஒருமையினார் என்று சொல்லுகிறார். இன்னும் அடுத்து நீற்று ஒருமையினார், திருநீற்று ஒருமையினார் என்று சொல்லுகிறார். திருநீற்று நெறியில் பிறளாது ஒன்றுபட்ட உறுதியுடையவர்கள் என்று சொல்லி நமக்கு இந்த வேதருடைய பெருமைகளை சொல்லுகிறார். உருவது நீற்றின் செல்வம் என கொள்ளும் உள்ளமிக்கவர்கள் என்று சொல்லுகிறார். திருநீற்றினுடைய பெருமையை பற்றி நமக்கு பல இடங்களிலே சேக்கிழ பெருமான் அருளி இருக்கிறார். அதிலே நமக்கு மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலார்க்கும் விரவிய செய்கையாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் என்று சொல்லுவார். திருநீற்று நெறியை நீங்கள் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கு நம்முடைய நாயனார் தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது மெய்ப்பொருள் நாயனார் அங்கு அருளுகின்றார். அவ்வளவு பெருமையுடையது இந்த திருநீற்று சிறப்பு. அப்படி இந்த அந்தணர்கள் அங்கு வந்து அந்த திருநீற்று நெறியிலே பிறளாது ஒன்றுபற்ற உறுதியுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். இரண்டு பிறப்பின் சிறப்பினார் என்று சொல்லுகிறார். 2 பிறப்பு என்று சொல்லுவது, அதாவது உபநயனத்துக்கு முன்பாக ஒரு பிறப்பு, அந்தணர்களுக்கு உபநயன சடங்கு என்று சொல்லக்கூடிய அதற்கு முன்பாக ஒரு பிறப்பு, அதற்கு பிறகு உபநயனம் முடிந்த பிறகு 2வது பிறப்பு என்று சொல்லுவார்கள். அப்படி அதாவது பிரம்ம நோக்கம் கொண்டது, உபநயனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிறப்பானது பிரம்ம நோக்கம் கொண்டது, இறைவனை சென்று வழிபாடு செய்யக்கூடிய, இறைவனுடைய நெறியிலே நிற்கக்கூடிய, இறைவனை அறியக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு அந்த உபநயன சடங்குக்கு பின்பாக வரக்கூடியது. அதனால 2 பிறப்பின் சிறப்பு என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். இன்னொன்று அடுத்து மும்மை தளல் ஓம்பிய நெறியார் என்று சொல்லுகிறார். அந்த மும்மை தளல் ஓம்பி என்று சொல்லுவது ஆகவனீய முதலாக தினசரி வீட்டிலே முத்தி வளர்க்கக்கூடிய பெருமை உடையவர்கள் என்று சொல்லுகிறார். இதே மாதிரி திருநீலநக்க நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது, திருநீலநக்க நாயனாரும் 3 தீ ஓம்பக்கூடிய அந்த நிலையிலே தினசரி அங்கு அந்த சாத்தமங்கையில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் முத்தி வளர்க்கக்கூடியவர்கள். அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் 4வதாக கற்புத்தீ என்று சொல்லி ஒரு தீயை வளர்ப்பார்கள் என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் அந்த சரீரத்தில் அருளுகின்றார். இப்படி அடுத்த 4 வேதம் முறை பயின்றார் என்று சொல்லுகிறார். 4 வேதம் என்று சொல்லுவது வியாச பெருமான் வகுத்த 4 வேதங்கள் இருக்கு. யசுர் சாம அதர்வணம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை 4 வேதத்தை முறையாக பயின்றவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்தணர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகின்ற பொழுது தம்மை 5 புலனும்பின் செல்லும் தகையார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா 5 புலனும் தம்மை பின் செல்லும் தகையார் என்று சொல்லுகிறார். இவர்கள் புலன்வழியே செல்லாது தம்பளை புலன்களை வென்று நிறுத்தியவர்கள் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய
வாதபுரடிகள் சொல்லுகின்ற பொழுது, மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புறனைந்தன் வழியடை தமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளா என்று சொல்லுவார். அப்படின்னா அந்த புலன்கள் நம்மளுடைய வழியை அடைத்து, அந்த புலன்களை அடைத்து புலன் வழியை செல்லாது புலன்களை தம்பளி நிறுத்தக்கூடியது பெரியோர்களால் தான் முடியும். அது மாதிரி அவர்கள் நின்றார்கள் என்று சொல்லுகிறார். வள்ளுவ பெருமான் சொல்லுகின்ற பொழுது, உரண் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் என்று சொல்லி அந்த புலன்களை அளக்கக்கூடிய நிலையை பற்றி நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய மனுநீதி சோழருடைய புராணத்திலே சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது, தருமம் தன் வழி செல்கை கடன் என்றே என்று சொல்லுவார். அதாவது உலக வழக்கிலே செல்லாது தர்மத்தின் வழியிலே சென்றார் அந்த அரசர் மனுநீதி சோழர் என்று சொல்லுவார். இப்படி நம்முடைய பெரியவர்கள் அதுபோல இருந்திருக்கிறார்கள். அடுத்த அறுதொழிலின் மெய்மை ஒழுக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, அறுவகையான தொழில்கள் சொல்லப்படுகின்றது அந்தணர்களுக்கு. ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்று சொல்லி அது தொழிலின் உண்மை நிலையில் நின்றவர்கள் இந்த மறையவர்கள் என்று சொல்லி, அதாவது அந்த ஊரில் அப்படியெல்லாம் பெருமையோடு இருந்திருக்கிறார்கள். அந்த அவருடைய பெருமைகளை ஏழுலகம் போற்றக்கூடிய அளவுக்கு இருந்தது என்று சொல்லி அந்த மறையவருடைய பெருமைகளை 7 உலகங்களும் போற்றும் என்று சொல்லுகிறார். அங்கு இருக்கக்கூடிய வேதம் பயிலக்கூடிய மாணவர்கள், வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், வேள்வி சாலைகள், இப்படி பலவாறு அந்த ஊர் அப்படி ஒரு சிறப்பாக இருந்தது என்று சொல்லி நமக்கு நம்முடைய சேக்கிழ பெருமான் அந்த சரிதத்திலே மிக அருமையாக சொல்லுகிறார். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பதியிலே அந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த சரிதத்தில் அனபாய சக்கரவர்த்தியை பற்றி ஒரு பாடலில் சொல்றார். மொத்தம் அனபாயரை பற்றி 11 இடங்களிலே நமக்கு சேக்கிழ பெருமான் அருளி இருக்கிறார். அதில் இது ஒரு இடங்க. சென்னி அவையன் குலோத்துங்க சோழன் தில்லை திரு எல்லை பொன்னின்மயமாக்கிய வலவர் போர் ஏறு என்றும் புவிகாக்கும் மன்னர் பெருமான் அனபாயன் வரும் தொல் மரபின் முடிசூட்டும் தன்மை நிலவு 15 ஒன்றாய் நீடும் தகைத்து அவ்வோர். அப்படி அந்த ஊரானது எப்படிப்பட்டது என்று சொன்னால், சென்னி அவையன் என்று சொல்லக்கூடிய சோழ மன்னர்களுக்கு அங்கு முடிசூட்டக்கூடிய நகரங்கள் 5. அந்த 5 நகரங்களிலே ஒன்று இந்த சேங்கலூர் என்று சொல்லுகிறார். அதாவது 5 பதிகள் என்ன என்று சொன்னால், அந்த காலத்திலே சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டக்கூடிய 5 பதிகள் காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்புகார், திரு ஆரூர், உறையூர், கருவூர், சேங்கலூர் என்று சொல்லக்கூடிய 5 இடங்கள். அப்படி அந்த 5 பதிகளிலே இது ஒன்று என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே அங்கு மறையவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி அந்த ஊருடைய பெருமையை பற்றி சொல்லுகிறார். முதலிலே அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று சொல்லுகின்ற பொழுது சொல்றார், பன்னின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருவொழியும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும் விண்ணின் பயனாம் பொழிமழையும் வேத பயனாம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம் உடைத்தோ. பன்னின் பயனாம் நல்லிசை என்று சொல்லுகிற பன்னினுடைய பயன் பன்னிற்கு பயன் என்று சொன்னால் நல்ல ஒரு இசையோடு இருக்கக்கூடியது. பன்னிடை தமிழப்பாய் பழத்தினில் சுவையப்பாய் கண்ணடை மணியொப்பாய் கடுவிரல் சுடரப்பாய் என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் 7ஆம் திருமுறையிலே சொல்லுவார். 11 இசைபாடும் பலனம் சேரப்பன என் கண் பொருந்தும் போல்தத்தும் கைவிட நான் கடவேனே என்று சொல்லி நம்பிகள் அருளுகிறார். இப்படி பன்னினுடைய பயன் என்று சொன்னால் நல்ல இசை என்று சொல்றார். பண்ணின் நேர்மொழி ஆளுமை பங்கரோ மண்ணினால் வளம் செய்வரை காடரோ என்று சொல்லி அப்படி நம்முடைய நாவுக்கரசு பெருமானம் அருளுகின்றார். இப்படி பண்ணினுடைய பயன் என்று சொன்னால் அது இசையோடு இருக்கக்கூடிய தமிழ். 2வது பலத்தினுடைய பயன் என்று பாலினுடைய பயன் நல்ல சுவையை கொடுப்பது. கண்ணினுடைய பயன் என்று சொல்லுகின்ற பொழுது பெருகு ஒளி. கண்ணுக்கு பயன் என்று சொன்னால் அந்த ஒளி இருக்கணும் இல்லைங்களா? அதனால கண்ணின் பயனாம் பெருகொழியும், அப்புறம் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும் என்று சொல்லி, அதாவது நமக்கு திருவைந்தெழுத்து தான் உயர்ந்த கருத்தை கொண்டது. சைவத்திலே ஒரு சைவத்தினுடைய ஒரு மந்திரமாக இருக்கக்கூடியது அஞ்செழுத்து. அதான் சொல்றார். நம்முடைய நாட்டு சிறப்பிலை கூட சொல்லுகின்ற பொழுது
ஓதிய எழுத்தாமஞ்சும் உருவினி வரத்தாமஞ்சும் என்று சொல்லுவார். அது மாதிரி சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்ப நான் அமைத்தேன் என்று சொல்லக்கூடிய பாடலில் கூட நமக்கு அந்த ஐந்தெழுத்தை பற்றித்தான் சொல்லப்படுகிறது. சிவனை நினைத்தலே மனம் பெற்றதனுடைய பயன் ஐந்தெழுத்து என்று சொல்லுவது பெருமானுடைய மந்திரமாகவும் அதே மாதிரி நாமமாகவும் சொல்லப்படுவது. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்முடைய திருமுறைகளில் சொல்லுகின்ற பொழுது திருநாமமாகவும் சொல்லப்படுகிறது, மந்திரமாகவும் சொல்லப்படுகிறது. ஆலைப்படுகிறம்பின் சாறு போல அன்னிக்கும் ஐந்தெழுத்தின் நாமத்தான் கான் என்று சொல்லி இறைவனே திருவைந்தெழுத்தினுடைய நாம பெயராக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி நமக்கு அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்தில் சொல்லுகிறார். அப்புறம் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே மதுரையம்பதியிலே வைத்து சேக்கட பெருமான் சொல்றார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து என்று சொல்லி மந்திரங்களுக்கெல்லாம் ஆதி மந்திரமாக இருக்கக்கூடியது ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லுவார். அப்படி அந்த கருத்தின் பயனாம் அஞ்செழுத்தும் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். அடுத்து நமக்கு சொல்லுகின்ற பொழுது வேத பயனாம் சைவமும் போல் என்று சொல்லி விண்ணின் பயனாம் பொழிமலையும், விண்ணுக்கு என்ன பயன் என்று சொன்னால் மழை பொழிவது, மழை பொழிந்து நாட்டை செழிப்பாக வைத்திருப்பதா விண்ணினுடைய பயன். அதே மாதிரி வேதத்தினுடைய பயன் என்று சொன்னால் வேத பயனாம் சைவமும் போல் என்று சொல்லி வேத பயனாம் சைவம் என்று சொல்லுவது வேதத்தினுடைய முடிந்த பொருள் சைவம். சைவம் என்று சொல்லுவது வேதம் என்று சொல்லுவது பொது, சைவம் என்று சொல்லுவது சிவ ஆகமம் பொருள் குறித்தது. அதான் சொல்றாரு, வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று சொல்லி சாத்திரம் நமக்கு சொல்லுதுங்க. அதாவது வேதம் பொது, நமக்கு ஆகமம் என்று சொல்லுவது சக்தி நிவாதர்கள் என்று சொல்லக்கூடிய பக்குவம் உடையவர்களுக்கு சொல்லப்படுவது ஆகமம் என்று சொல்லுவார்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சொல்ல வந்த சேக்கட பெருமான் வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று சொல்லுவார். அது மாதிரி நமக்கு அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு நுட்பம் என்று சொல்லுவது தான் ஆகமம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி மண்ணின் பயனாம் அப்பதி, இந்த நில உலகமாகிய பூமியானது உயிர்கள் வந்து பிறந்து சிவனை பூசித்து முக்தி அடைதற்கு ஏதுவாகிய இந்த உலகம் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த ஆன்மாக்கள் முக்தி அடையணும்னா இந்த மண்ணுலகத்திலே வந்து பிறந்து சிவபூசை செய்து அதற்கு பிறகுதான் முக்தி அடைய முடியும். அப்படி சிவபூசை செய்து அந்த பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதி எது என்று சொன்னால் சேனியனூர் என்று சொல்லக்கூடிய பதி என்று சொல்லுகிறார். அப்படி அந்த பூமியில் போல் பிறவாமையால் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி என்று சொல்லி நம்முடைய திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி திருப்பள்ளி எழுச்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படி அந்த பூசையினுடைய பயனை உதவக்கூடியது சண்டீச நாயனாரை பெறும் பேருடைய பதி என்று சொல்லி சிவபூசை பயனை ஆன்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவக்கூடிய சண்டீச நாயனாரை பெறும் பேருடைய பதி முருகப்பெருமான் சிவபூசை செய்த ஒரு சிறப்பு. ஆதலில் இந்த மண் வந்து பயன் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சொல்லி கூறியிருக்கிறார். பெருமை விளங்கும் அப்பதியின் மறையோதம்முள் பெருமனைவால் தரும நிலவு காசிபகோத்திரத்து தலைவிசால் மரபில் அருமை மணியும் அழிந்ததுவே நஞ்சும் அழிக்கும் மரபு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் உளனானான். அதாவது சண்டீஸ்வர நாயனாருடைய அப்பாவுடைய திருப்பெயர் எச்சதத்தன். முதல்ல அப்படிப்பட்ட அந்த பெருமையுடைய ஒரு ஊர், அந்த ஊர் என்று சொல்லுவதற்கெல்லாம் பெருமை சார்ந்த ஒரு பதியிலே இப்போ எச்சதத்தன் சண்டீஸ்வர நாயனாரை ஈன்றெடுத்த தந்தையார் அவதாரம் செய்கிறார். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த பதியிலே மறையவர்களுடைய ஒரு மறையவர் குலத்திலே தர்மம் நிலவு காசிப கோத்திரத்தில் நல்ல தர்ம சிந்தனையுடைய அந்த காசிப கோத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தணர்கள் கோத்திரத்திலே அது வந்து தலைமை சார்ந்த ஒரு மரபிலே அருமை மணியும் அழித்ததுவே நஞ்சு மலிக்கும் அரபு போல், அப்படின்னா ஒரு அரபு போல் என்று சொல்லி எச்சதத்தனை சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் அரபு நன்மை தரக்கூடிய மணியை நமக்கு கொடுக்கக்கூடியது இல்லைங்களா, அதே மாதிரி நஞ்சையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா நல்வினை என்று சொல்லக்கூடிய அதற்கும் இவரே, ஏன்னா நல்வினை என்று சொல்லுவது சண்டீஸ்வர நாயனாரை ஈன்றெடுத்தது, தீவினை என்று சொல்லுவது பூசைக்கான பாலை காலால் இடரச் செய்தது.
இப்போ நன்மைக்கும் தீமைக்கும் ஒருவரையே இங்கு உதாரணம் சொல்றார். இதான் ரொம்ப சேக்கிழார் பெருமானுடைய ஒரு தெய்வ கவி என்று சொல்லுவார்கள். அதாவது அருமை மணியும் அழித்ததுவே நஞ்சுமளிக்கும் அரபு போல் இருமைவினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் உடனானான். இருமைவினை என்று சொல் நல்வினைக்கும் அவரே தான் உதாரணம், அதே மாதிரி தீவினைக்கும் அவரே உதாரணமாக சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் நாயனாரை ஈன்றெடுத்தது அவர் செய்த ஒரு நல்வினை. அதே மாதிரி சிவபூசைக்கு இடர்பாடு செய்தது அவர் செய்த தீவினை என்று சொல்லி, விசார செருமரை பெற்றது நல்வினை, சிவபூசைக்கு இடையூறு செய்தது தீவினை என்று சொல்லி, இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் என்று சொல்லி அந்த எச்சதத்தனை பற்றி நமக்கு இங்கே சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அடுத்து நமக்கு அப்படி ஒரு புதல்வரால் பெறுகின்ற அந்த பேர்களுக்கெல்லாம் எல்லையாயுள்ள பயனை பெறுபவர் அந்த அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவருடைய மனைவியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பவித்திரை அந்த அம்மா பேரு தாயார் பெயர். பவித்திரைன்னா என்ன அப்படின்னா தூய்மை உடையவள் என்று சொல்லி அர்த்தங்க. ஏன்னா நாயனாரையே மகனாக பெறக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா தூய்மை அதனால தூய்மையுடையவராக இருந்திருக்கிறார். பவித்திரம் என்று சொன்னாலே தூய்மை செய்வது என்று சொல்லி பொருளுங்க. எங்க வருதுன்னா கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் வருது. கண்ணப்ப நாயனார் கரிய முதல்லாம் படைத்த அந்த இறைச்சி துண்டுகள் எல்லாம் சிதறி கிடைக்கின்ற பொழுது அங்கு நேராக நம்முடைய சிவகோசரியார் வருகிறார். அவர் பார்த்து இப்படியெல்லாம் அனுசிதமாக இருக்கிறது, இதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அதெல்லாம் அப்புறப்படுத்தி அங்கு பொன்போலை ஆற்றோட நீரை கொண்டு அதை தூய்மை செய்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னா, பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல் செய்து என்று சொல்வார். அப்படின்னா பவித்திரம் என்று சொன்னால் தூய்மைப்படுத்துவது என்று சொல்லி பொருளுங்க. நம்ம வேள்விகள் செய்கின்ற பொழுது பவித்திரம் போட்டு செய்வாங்க. அப்படின்னா தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வது முதல்ல, அப்புறம் கிரியைகள் செய்வது, இப்படி எல்லாம் செய்வார்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில அவருடைய தந்தையாருடைய பெயர் எச்சதத்தன், தாயாருடைய திருப்பெயர் பவித்திரை என்று சொல்வார்கள். நன்றி புரியும் அவதம்பால் நன்மை மறையின் துறை விளங்க என்று மறையோர் குளம்பெருக 7 புவனங்களும் உய்ய மன்றில் நடம் செய்பவர் சைவ வாய்மை வளர மாதவத்தோர் வென்றி விளங்க உதயம் செய்தார் விசார சருமனார். முதல்ல அப்பாவுடைய அவதாரத்தை சொல்லி, அதற்கடுத்து அம்மாவுடைய அவதாரத்தை சொல்லி, இப்போ நாயனார் அவதரித்த ஒரு பெருமையை சொல்லுகிறார். நாயனார் அவதாரம் செய்வதற்கு 5 காரணங்கள் சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான் இந்த பாடலிலே. நன்றி புரியும் அவர்தம்பால் நன்மை மறையின் துறை விளங்க, அப்படின்னா வேதத்தினுடைய துறை விளங்க, அந்த வேதம் எல்லாம் வேத நெறி தலைத்து ஓங்குவதற்காக அவர் அவதரித்தார் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, என்று மறையோர் குலம் பெருக, மறையவருடைய குலம் விளக்கம் பெறும் பொருட்டாக மறையவருடைய குலம் நல்ல ஒரு பெருமை அடைய வேண்டும் என்பதற்காக. இன்னொன்று, 7 புவனங்களும் உய்ய, இந்த 7 உலகங்களும் உய்வடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாயனார் அவதரித்திருக்கிறார். மன்றில் நடம் செய்பவர் சைவ வாய்மை வளர, அதாவது கூத்தப்பெருமானுடைய மன்றிலே நடம் செய்யக்கூடிய கூத்தப்பெருமானுடைய அந்த சைவ வாய்மை வளர வேண்டும் என்பதற்காக ஒரு காரணம். அப்புறம் என்ன சொல்றார், மாதவத்தோர் வென்றி விளங்க. மாதவத்தோர் இந்த இடத்துல சிவபூசை செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள், அவர்களுடைய வென்றி விளங்க, அவர்கள் எல்லாம் நல்ல வெற்றி விளக்கம் பெறுவதற்காக உதயம் செய்தார் விசார சருமனார். ஒரு நாயனார் அவதாரம் செய்கின்றார் என்று சொன்னால் அவரை ஈன்றெடுப்பதற்கு அந்த பதி புண்ணியம் செய்திருக்க வேண்டும், அந்த குலம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், மற்ற மக்களும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிவபூசை செய்து அதன் பயனால் 7 புவனங்களில் உள்ள உயிர்களும் உய்தியடைவது, அதாவது சரியை கிரியை யோகம் செலுத்தியபின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்று சொல்லி சித்தியார் சொல்வது போல நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாயனார் அவதாரம் செய்ததற்கு 5 காரணங்களை நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அவதரிக்கிறதுக்கான காரணங்களை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் நமக்கு 20 காரணங்களை சொல்லுகிறார். ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்ததற்கு 20 காரணங்களை நமக்கு அடுக்கி சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அந்த 20 காரணங்கள் அப்படிங்கிறது நமக்கு பெரிய புராணத்திலே பிள்ளையார் அவதரிப்பதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லுவார். சிவம்பெரு, அதாவது அந்த
ஒவ்வொரு நாயன்மார்களும் அவதாரம் செய்வதற்கான காரணத்தை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் வந்து நமக்கு அருக்கன் முதல் கோலனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்கவழி உடன் நிற்க பெருக்கவழி உடல் நிற்க பேணியனல் ஓரை விளங்க திருக்கிடரும் ஆதிரை நாள் திசை வழங்க பரசமய தருக்கொழிய சைவ முதல் வைதீகம் தலைத்தோங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு வருவார். ஒவ்வொரு காரணத்தையும் சேக்கிழ பெருமான் வந்து நமக்கு சொல்லுகின்ற பொழுது பிள்ளையார் அந்த சிவபெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி 20 காரணங்களை சொல்லி அவர் அவதாரம் செய்தார் என்று சொல்லுவார். இப்படி இந்த நாயனாரும் அவதரித்ததற்கான காரணத்தை நமக்கு சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். அப்படி அவர் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது வேதங்கள் எல்லாம் பயின்று வருகிறார். வேத பாடசாலைகள் எல்லாம் அங்கு நிரம்ப இருக்கிறது. அப்படி 5 வயது ஆகின்ற பொழுது அவருக்கு வந்து 5 வயது ஆன உடனேயே அந்த ஆகமங்கள் எல்லாம் அவருக்கு நினைவுக்கு வந்து விடுகிறது. போன பிறப்பிலே பயின்ற ஆகமங்கள், அந்த கருத்துக்கள் எல்லாம் அவருக்கு நினைவுக்கு வந்து விடுகிறது. அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகிறார். 5 வருடம் அவர்கனைய அங்கம் 6 உடன் நிறைந்த சந்தமரைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கும் மலரின் வாசம் போல் சிந்தை மலரவுடன் வளரும் செவ்வியுணர்வு சிறந்ததால் 5 வருடம் அவர்கனைய 5 ஆண்டுகள் அவருக்கு நிரம்புகிறது. இப்பொழுது 6 அங்கங்களும் அதே மாதிரி வேதங்களும் சொன்ன அந்த தலைவர் மொழிந்த ஆகமங்கள், வேதங்கள் ஆகமங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் போன பிறப்பிலேயே அதர் வந்து அவர் கற்றிருந்ததுனால இப்போ அது நினைவுக்கு வருகிறது. எப்படி வருது அப்படின்னா, முகைக்கும் மலரின் வாசம் போல், அப்படி கூம்பு இருக்கக்கூடிய ஒரு மலர் விரிகின்ற பொழுது அந்த மலரிலே இருந்து எப்படி வாசனை வெளிப்படுமோ அது மாதிரி இப்போ அவருக்கு வந்து அந்த பக்குவம் வருகின்ற பொழுது அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு வருகிறது. அதான் சொல்றார். அப்படி மறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் வேதம் உலகத்தாருக்கு வேதம், ஆகமம் சக்தி நிபாதருக்கு என்று சொல்லுவார். நம்முடைய திருக்குறிப்பு தொடராளர் பணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது எண்ணில் ஆகமும் இயம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள் என்று சொல்லுவார். அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்றேன்னா, முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள். இப்போ ஆகமங்கள் எல்லாம் யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சிவபெருமானே மொழிந்தது. அதுவும் நமக்கு நம்முடைய கண்ணப்பனாருடைய புராணத்திலே சொல்றாருங்க. எய்திய சீராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுனிய முனிவர் சிவகோசரர் என்று சொல்லுவார். அதே மாதிரி நமக்கு திருமூல தேவநாயனருடைய சரிதத்தை சொல்ல வந்த சேக்கிழ பெருமான் அந்த பாட்டிலே சொல்றாருங்க. தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்பு என்று சொல்லுவார். அப்ப அதாவது இறைவன் மொழிந்த தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை, சிவபெருமான் கொடுத்த அந்த ஆகம பொருளை நமக்கு தமிழிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாயனார் அவதரித்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். திருமூல தேவநாயனருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது திருமூல தேவநாயனருடைய வரலாற்றை சேக்கிழ பெருமான் நமக்கு 28 பாடல்களில் நமக்கு அருளுகின்றார். ஏன்னா ஆகமங்கள் 28 என்று சொல்லுவார்கள். 28 ஆகமங்களை சொன்ன திருமூல தேவநாயனுடைய அருள் வரலாற்றை 28 பாடல்களை நிறைவு செய்து காட்டுகிறார் சேக்கிழ பெருமான். இதெல்லாம் ஒரு எண்ணி வைத்தெல்லாம் பாடலை, அவர் பாடினார் 28 பாடலிலே அது நிறைவாகியது. இதுதான் ஒரு சிறப்பு என்று சொல்லுவார்கள். இப்படி ஆகமத்தினுடைய உள்ளுரை என்று சொல்லுவது என்னன்னா, பூசனை தான் ஆகமத்தினுடைய உள்ளுரை. வேதத்தினுடைய உள்ளுரை என்ன என்று சொல்லுகின்ற பொழுது திருநீலக்க நாயனாருடைய புராணத்தில் சொல்றார் சேக்கிழ பெருமான். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கருத்துடையார் என்று சொல்லுவார். ஆகமத்தினுடைய உள்ளுரை என்று சொல்லுவது பூசனை, பெருமானுக்கு பூசனை. வேதத்தினுடைய உள்ளுரை என்று சொல்லுவது இறைவன் வழிபாடு, அடியார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இரண்டையும் அங்கு வைத்து சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழ பெருமான் என்று சொல்லி. இப்படி அது நம்முடைய கண்ணப்பனாருடைய சரீரத்தில் சொல்லுகின்ற பொழுது முன்பு செய்த தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டு என்று சொல்லுவார். போன பிறப்பில் அவர் அர்ச்சுனனாக இருந்த பொழுது செய்த அந்த பூசையினுடைய ஒரு சிறப்பு இப்போ அவருக்கு இங்கு அந்த பூசை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு பேர் ஆர்வம் பொங்கி வருகிறது என்று சொல்லுவார் சேக்கிழ பெருமான். இதற்கு நமக்கு நம்முடைய
வள்ளுவ பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று சொல்லுவார். இப்போ நாம் கற்று வைக்கக்கூடிய ஒரு கல்வியானது என்றைக்காவது ஒரு காலத்துக்கு நமக்கு வரும். அதுதான் பெரியவர்கள் சொல்லுவது. அதே மாதிரி முகைத்த மலரின் மலரில் மனம் அரும்பின் உள்ளே சூக்குமமாக மலர்ந்தபின் மலரும் அது போல அப்படின்னு. அதாவது உள்ளுக்குள்ளே அந்த வாசனை இருக்குது. எப்படி இருக்குதுன்னா சூக்குமமாக இருக்குது, விரிந்த உடனேயே தூலமாக வெளிவருது. அது மாதிரி அதாவது உள்ளது தோன்றும் இல்லது வாராது என்பது நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு நியதி. அதான் இல்லது தோன்றும் அல்லது வாராது. என்ன இருக்குதோ அதை இல்லது தான் இருக்கிறது தான் தோன்றும், உள்ளது தோன்றும், இல்லாதது தோன்றாது என்று சொல்லுவது போல சொல்வார். பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது என்று சொல்லி திருமந்திரம் சொல்லுதுங்க. அதே மாதிரி பூவினில் கந்தம் பொருந்தியவாறு, பூவினில் வாசம் பொருந்தியது போல இந்த சீவனுக்குள்ளே உடம்புக்குள்ளே சிவமனம் பூத்தது என்று சொல்லி இந்த நமக்குள்ள பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு திருமந்திரம் சொல்லுகிறது. அதே மாதிரி அழகில் கலையின் எப்படி இருக்கக்கூடிய நாயனார் சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த ஆகம உணர்வுகள் எல்லாம் வெளித்தோன்றுகிறது. அப்படி வெளித்தோன்றுகின்ற பொழுது அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையனில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார். இந்த உலகத்திலே அழகில் கலையின் பொருட்கு எல்லை, கலைகளுக்கெல்லாம் எல்லையாக இருக்கக்கூடியது ஆடும் கடலே அப்படின்னா கூத்த பெருமானுடைய தூக்கிய திருவடியே என்று சொல்லி மனசிலே கொண்டு அப்படி பெருமானுடைய அந்த செலவு மிகுந்த சிந்தையனில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார் என்று சொல்லுவார். சிறிய பெருந்தகையார் என்று சொல்லுவது அதாவது அவர் உருவத்திலே சிறியவர், ஆனால் செயலாலே ரொம்ப பெருமையுடையவர் என்று சொல்லுகிறார். அதான் நமக்கு அவர் இறைவனுடைய அந்த திருவடி பற்றிலே சிறந்து விளங்குகிறார். சின்ன வயசிலே கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் என்று சொல்லி நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்லுவார். அது மாதிரி சிறு வயதிலேயே அவர் இறைவனுடைய திருவடி பற்றிலே மிகுந்த அன்புடையவராக இருந்திருக்கிறார். பெருந்தகைமை என்று சொல்வது உள்ளத்தினுடைய உயர்வால். அச்சிறிய பெருந்தகையார் என்று சொல்லுவது பிள்ளையாருடைய புராணத்தில் இதே மாதிரி வரும். அச்சிறிய பெருந்தகையார் என்று சொல்லுவார். இங்கே என்ன சொல்றாருன்னா சிறிய பெருந்தகையார் என்று சொல்லி இங்கேயும் வருதுங்க. அது மாதிரி உருவத்திலே சிறியவர்களாக இருந்தாலும் அவருடைய செயலிலே ஞானத்திலே பெரியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அவர் அங்கு இருக்கின்ற பொழுது அப்படி வேதம் ஓதக்கூடிய மாணவர்களை கூட்டத்திலே நாயனார் இருக்கிறார். அப்போ செல்லுகின்ற பொழுது அந்த கூட்டத்தோடு செல்லுகின்ற பொழுது நல்ல ஈன்றணிய ஒரு பசு கன்று என்ற ஒரு பசு அந்த பசு மேய்ப்பவனை கொம்பினாலே முட்டி விடுகிறது. அப்படி கொம்பினாலே முட்டி விடுகின்ற பொழுது அந்த பசு மேய்ப்பவன் ஒரு கோலாலே அவன் அந்த பசுவை கடுமையாக தாக்குகிறான். அப்படி தாக்குகின்ற பொழுது நாயனார் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். சின்ன வயசிலே கூட அவர் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய செயலை விளக்கி எல்லா உயிர்களிலும் மேலானது பசுக்கூட்டங்கள், எல்லா உயிர்களை விட சிறப்பு வாய்ந்தது பசுக்கூட்டம் என்று சொல்லி அந்த பசுக்கூட்டம் பசுக்களானது தூய தீர்த்தங்கள் எல்லாம் பொருந்த பெறுவன. பசுவனுடைய உடம்புல அத்துணை தீர்த்தங்களும் பொருந்தி இருக்கிறது என்று சொல்லி தேவர் முனிவர் கூட்டங்களும் அங்கு பிரியாத அந்த அங்கங்களை உடையது. தேவர் முனிவர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பசுவனுடைய உடம்பு என்று சொல்லி இறைவனுக்கு ஆணைந்து கொடுப்பது. அது மட்டுமல்ல, சிவபெருமானுக்கு பஞ்சகவியம் என்று சொல்லக்கூடிய ஆணைந்தை கொடுக்கக்கூடிய பெருமையுடையது. நிறுத்தர் சாத்து திருநீரும் மூலமும் அவதாரம் செய்யும் மூர்த்தம். திருநீற்றுக்கு நமக்கு தேவையான சிவபெருமான் அணியக்கூடிய அந்த திருநீற்றுக்கு தேவையான மூலமாக இருக்கக்கூடிய அந்த மூலத்தை கொடுக்கக்கூடியது. அப்புறம் பெருமானையும் உமையம்மையும் தாங்கும் விடைத்தேவர் குலமன்றோ, இறைவனையும் இரவியும் தாங்கக்கூடிய அந்த விடைத்தேவர் குலத்தை சார்ந்தது இந்த பசுக்கூட்டங்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் அதனுடைய பெருமைகளை சொல்லி எல்லாத்துக்கும் மேல நமக்கு மூலமாக இருக்கக்கூடிய திருநீற்றை கொடுப்பது இந்த பசுக்கூட்டங்கள், இறைவனை உமையம்மையை தாங்குவது, அதே மாதிரி வழிபாட்டிற்கு ஆணைந்து கொடுத்து உதவுவது, இப்படியெல்லாம் பல பெருமைகளை நினைத்து அந்த பசு மேய்ப்பவனை பார்த்து நீ இனிமேல் பசு மேய்க்கக்கூடாது, நீ மாட்டை அடிக்கின்ற காரணத்தினாலே பசுக்கூட்டங்களை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லி யானே என் ஆணரை மேய்ப்பேன் என்று சொல்லி
அவர் வந்து அந்த அந்த பணியை மேற்கொள்ளுகிறார். இப்போ பசுமேய்ப்பனை அவர் விரட்டி விட்டு அவரே அந்த பசுக்கூட்டங்களை மேய்க்கிறார். அது என்னன்னா, பசுவினுடைய சிரசிலே, அந்த பசுவினுடைய கொம்பிலே சிவபெருமான் இருப்பார் என்று சொல்லுகிறார். உமாதேவி நடுநெற்றி, உமாதேவி இருப்பது நடுநெற்றி என்று சொல்லுவார்கள். முருகன் நாசியிலும், அப்புறம் பிரம்ம விஷ்ணுக்கள் கொம்பினுடைய அடியிலும், தீர்த்தங்கள் யாவும் பசுவினுடைய உடம்பிலே இருப்பது என்று சொல்லுவார்கள். இப்படி நாயனார் மேய்த்து தினமும் பால் கறக்கும் நேரம் மறையவர்கள் இல்லத்திலே கொண்டு போய் விடுவது. இந்த தொழில் இதை வந்து அப்படியே தொண்டை செய்து கொண்டிருக்கிறார். தினசரி காலையிலே பசுக்களை ஓட்டி கொண்டு செல்வது, மண்ணி ஆற்றங்கரையிலே சென்று மேய்ப்பது, அதற்கு பிறகு பசுக்களை எல்லாம் அந்தந்த மறையவருடைய இல்லத்திலே கொண்டு போய் விடுவது. இப்படியெல்லாம் அவர் வந்து இருக்கின்ற பொழுது பசுக்கள் எல்லாம் நல்ல ஒரு மேய்க்கிறதுனால இவர் அந்த பசுக்கள் நல்லா அழகாக நல்ல ஒரு செழிப்பாக அப்படி அந்த பசுக்கள் எல்லாம் நிறைய இருந்தது. பால் வந்து நிரம்ப கொடுத்திருக்கிறது. இப்படியெல்லாம் அந்த பசு கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது இன்னும் அந்த பசுக்கள் என்ன செய்யுது அப்படின்னா, இவரை கண்டா அந்த கன்றுக்குட்டையை பார்த்த ஒரு பசு எப்படி வந்து பால் சுரக்குமோ அது மாதிரி இவரை பார்த்த உடனே பசுக்கள் வந்து பாலை கறவாமலே சுரக்கிறது. அதாவது பசுக்கள் பாலினை கறவாமல் தாமே கறப்ப கண்டு அந்த பால் பெருமானுக்கு திருமஞ்சனமாகும் குறிப்பினை உணர்ந்து செம்மை சிவனார் பூசனையை விரும்பும் வேட்கை விளைந்தெழுதலும். பசு தானாக பாலை கறந்தது. அந்த தானாக பசு பாலை கறந்ததை பார்த்த உடனே அவருக்கு அந்த போன பிறப்பனுடைய ஒரு தொடர்ச்சி, இந்த பாலெல்லாம் பெருமானுக்கு பூசணைக்காகுமே என்று சொல்லி அவருடைய மனசுல நினைக்கிறார். அப்படி நினைச்ச உடனேயே அங்கன் முன்னை அச்சனையன் அளவின் தொடர்ச்சி விளையாட்டால் பொங்கும் அன்பால் மன்னி மணல் புலின குறையின் ஆத்தியின் கீழ் செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கி சிவாலயமும் துங்க நீடு கோபுரமும் சுற்றாலயமும் வகுத்தமைத்தார். உடனே அவருக்கு அந்த பாலை பார்த்த உடனே பெருமானுக்கு பூசை செய்யணும்னு என்ன வந்தது. இப்போ அவர் இருப்பது ஆற்றங்கரை ஓரத்தில், மண்ணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிறார். ஆற்று மணல் இருக்கிறது. அந்த மணலை எல்லாம் அப்படியே சுற்றுச்சுவரெல்லாம் அமைத்து ஒரு ஆலயம் போல உருவாக்கி அதிலே இடையிலே வந்து ஒரு சிவலிங்க திருமேனை ஸ்தாபிக்கிறார். அதான் வந்து தாபர சங்கமங்கள் என்று 2 உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைப்பான் என்று சொல்லி சிவஞான சித்தியார். தாபர சங்கமங்கள் அப்படிங்கிறது ஒன்று சிவலிங்க திருமேனி, இன்னொன்று அடியார்களுடைய திருமேனி. இப்படி இந்த 2 இடத்துலையும் பெருமான் நின்று பூசை கொள்ளுவான் என்று, பூசை ஏற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லுகிறார் சித்தியார் ஆசிரியர். தாபர சங்கமங்கள் என்று 2 உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைப்பான் என்று சொல்லி இறைவன் வந்து இந்த சிவலிங்க திருமேனியில இருந்து பெருமான் அருள் செய்வான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆலயங்கள் எல்லாம் அமைத்து திருமேனி எல்லாம் அமைத்து ஆத்தி மலரை கொண்டு வந்து, அப்புறம் அதுபோக நிறைய இலைகளை எல்லாம் கொண்டு செல்லும் தளிர்கள் முதல்ல எல்லாம் அதையெல்லாம் பூசணைக்கு எடுத்து வந்து இப்போ அவர் வந்து பூசணை செய்கிறார். மண்ணி ஆற்றங்கரை ஓரத்திலே மண்ணி ஆற்றங்கருடைய நீர் இருக்கிறது. அதே மாதிரி பசுக்கள் தானே கறந்த பால் இருக்கிறது. அதெல்லாம் குடத்தில் பிடிச்சு வச்சு பூசை செய்ய போறார். அதான் சொல்றார், பெருமை விரங்கும் செய்ஞலூர் பிள்ளையார் தம் உள்ளத்தில் ஒருமை நினைவால் உம்பர்கிறான் உவக்கும் பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதலவற்றில் தேடாதன அன்பினில் நிரப்பி வரும் அந்நெறியே அர்ச்சனை செய்தருளி வணங்கி மகிழ்கின்றார். இப்ப ஆகம முறைப்படி அவர் பூசை செய்கிறார். பூசை செய்கின்ற பொழுது ஒருமை நினைவால் உம்பர்கிறான் உவக்கும் பூசைனார். அவர் வந்து நம்மெல்லாம் எப்படி பூஜை செய்வோம், ஒருமை நினைவோடு செய்யறோமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் நாயனார் எப்படி பூசை செய்தார்னா, அவங்க அப்பா வந்து பின்னாடி ஓங்கி அடித்தார், அது அவருக்கு தெரியாது. அதே மாதிரி கொடிய முடிகளால் பேசினாரு, அதுவும் தெரியாது. அப்படின்னா பூசை செய்தவர் பூசையிலேயே இருக்கிறார். வேற அவருக்கு அந்த வேற ஒரு நினைவு வேற பக்கம் வரவே இல்லை. அந்த பெருமை விரங்கும் செய்ஞலூர் பிள்ளையார் தம் உள்ளத்தில் ஒருமை நினைவால் உம்பர்வரான் உவக்கும் பூசை அப்படின்னா உம்பர்வரான் உவக்கும் பூசைனா பெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பூசை. திருவாசகத்தில் வருதுங்க, பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே என்று சொல்லி வாதவரடிகள் பிடித்த பத்தில் சொன்னார். பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து என்று சொல்லி நமக்கு பாசவீரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடிய நேர் கருளி
பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனி என்று சொல்லுவார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லார்னா, அதாவது உம்பர்கிறான் உவக்கும் பூசையினர். பெருமான் எதை விரும்புவார் அப்படின்னா பூசனையைத்தான் விரும்புவார். எண்ணில்லாகமும் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள திருக்குறிப்பு திருநாயனார். அப்ப இறைவன் விரும்பி ஏற்றுக்கொள்வது பூசனை மட்டும்தான். அதான் சொல்லாருங்க, இங்க புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்று சொல்லி நமக்கு திருமந்திரம் சொல்லுது. அதே மாதிரி நான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியாற்றர்களையாய் நெடுங்கல மேயவனே, நாளும் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வது என்று சொல்லுவது சிவபூசைங்க. அப்ப இறைவனுக்கு ரொம்ப விரும்பியது என்னன்னு சொன்னால் பூசனை. ஆகமத்தில் சொல்லப்பட்டது பூசனை. அந்த பூசனையை இவர் செய்யறார். இப்ப பால் இருக்கிறது, மலர் இருக்கிறது, மண்ணியாற்றங்கிற நீர் இருக்கிறது, மற்ற பொருள் எல்லாம் இல்லை. இப்ப திருமஞ்சனம் வேணும், மஞ்சப்பொடி வேணும், அரிசி மாவு வேணும், இப்படி பஞ்சாமிர்தம் வேணும், மற்றதெல்லாம் வேணும். இதெல்லாம் இல்லை. அதை என்ன செஞ்சார் அப்படின்னா சேக்கிழ பெருமான் சொல்றார் பாருங்க, தேடாத அன்பினில் நிரப்பி வரும் அந்நெறிய அச்சனை செய்தருளி வணங்கி மகிழ்கின்றார். தேடாதன கிடைக்காத பொருளெல்லாம் போட்டது மாதிரி அன்பால நிரப்பிட்டார் என்று சொல்றார். அப்படின்னா ஒரு தினசரி ஒரு திரவியம் வச்சு நம்ம பண்றோம், ஒரு நாளைக்கு அது இல்லை, என்ன செய்யணும், போட்ட மாதிரி நம்ம பாவனை மூலமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றார். தேடாதன அன்பினில் நிரப்பி, அப்ப மனசால செய்தாவே அதை இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றார். அப்படியே இதை பார்த்து ஒருவன் இவர் பூசை செய்வதையெல்லாம் அந்த ஊருக்காரன் ஒருத்தன் பார்க்கிறான். சேனூருக்காரன் ஒருத்தன் போய் அந்த மறையவர் எச்சதத்தனிடத்திலே உங்களுடைய பிள்ளை இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார், நீங்க உன் மகன் தீங்கு தன்னை கேள். என்னமோ இவர் பெரிய தவறு செய்த மாதிரி அவன் போய் அங்க சொல்றான் அப்பா கிட்ட, உன் மகன் செய்த தீங்கு தன்னை கேள், பாலை கறந்து மணலிலே ஊற்றி மணலுக்கு வந்த தன்மையாகவே செய்கின்றான், மனசுக்கு வந்த மாதிரியெல்லாம் அவன் விளையாடிட்டு இருக்கிறான் என்று சொல்லி இனி இச்செயல் உடனே கேட்ட அப்பாவுக்கு கொஞ்சம் அவருக்கு கோபம் வந்துடுது. கோபம் இனி செயல் செய்தால் குற்றம் என்னுடையது, அவன் இனிமேல் அதை செய்ய முடியாது என்று சொல்லி எச்சதத்தர் என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் இவர் பசு மேய்ப்பதற்காக செல்லுகிறார். பசுவிற்கு பின்னாடியே அப்படியே மறைந்து சென்று அந்த ஒரு குறாமரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தின் மீது ஏறி கொள்ளுகிறார் எச்சதத்தன். அப்படி இப்போ மரத்தை மேலே அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எப்பொழுதும் போல நாயனார் பூசை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி முதல் நாள் போலவே பால் குடங்கள் எல்லாம் நிறைய வைத்து கொண்டு திருமஞ்சனம் ஆட்டுவதற்கு அப்படியே அவர் முற்படுகின்றார். அதற்கான சடங்குகள் எல்லாம் செய்து இப்ப திருமஞ்சனம் ஆட்டுறதுக்கு தயாரா இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவனுக்கு கோபம் தாங்க முடியல. எச்சதத்தனுக்கு, நாயனாருடைய அப்பாவுக்கு, அந்த மரத்திலிருந்து கீழே வேகமா இறங்கி அப்படி கோபத்தோடு சென்று அப்படியே நாயனார் பின்னாடி போய் கண்ட போதே விரைந்திழிந்து கடிது சென்று கை தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில் புடைத்து கொடிதாம் மொழி கூற தொண்டு உரியும் சிறிய பெரும் தோன்றலார்தம் பெருமான் மேல் மண்டு காதல் அச்சனையின் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால். அப்படின்னா கண்டபோது விரைந்து இழிந்து மேலிருந்து இறங்கல, அப்படி எட்டி குதிக்கிறான், மரத்துல இருந்து கீழே குதிச்சு கடிது சென்று வேகமா போய் அவ்வளவு கோபம். அப்படி ஒரு கையில் இருக்கிற ஒரு குச்சியை, ஒரு பெரிய கைத்தண்டு பெரிய குச்சி எடுத்து நாயனார் மேல முதுகு மேல ஓங்கி அடிக்கிறார். அப்படி அடிச்சும் கூட அவர் திரும்பி பார்க்கல. மகனார் திருமுதுகில் புடைத்தும் அப்புறம் என்ன செஞ்சாரு, உனக்கு பூசை வேணுமா பூசை என்று சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறார். கொடிதாமொழி கூற தொண்டு புரியும். அப்ப இதெல்லாம் செய்தும் கூட தொண்டு விடாது செய்யறாரு அவர். அந்த தொண்டு புரியும் சிறிய பெரும் தோன்றலார், சிறிய பெரும் தோன்றலார், பார்க்கறதுக்கு சின்னவர் தான், ஆனா உருவம் தான் சின்னது. பெரும் தோன்றலார்தம் பெருமான் மேல் மண்டு காதல் அச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால். பாருங்க, அவர் பாட்டுக்கு பூசை பண்ணிட்டே இருக்கிறார். ஓங்கி அடிச்சாரு தெரியல, திட்டுனாரு தெரியல, எப்படி பூஜை பண்ணிருப்பார் பாருங்க. ஒன்று இருந்த நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படின்னாரு. நமக்கு ஞானசம்பந்த பெருமான் கோழிலை தேவாரத்துல நம்முடைய அர்ச்சுனன் எப்படி பூஜை பண்ணா அப்படிங்கிறத சொல்றாருங்க. வஞ்ச மனத்து அஞ்சொடிக்கு வைகழுநற் பூசனையால்
நஞ்சமது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்து வந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனவும் கொழிலியும் பெருமானே அப்படிங்கிறார். அப்படின்னா அர்ச்சுனன் எப்படி பூஜை பண்ணார் அப்படின்னா, அவன் பூசை செய்தது நமக்கு காமிய பூசையாக இருந்தாலும் கூட பாசுபதம் வேண்டித்தான் பூசை செய்தார். ஆனா எப்படி பூசை செய்தார் அப்படிங்கிறத சொல்லுகின்ற பொழுது வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகளினர் பூசணையால் அப்படின்னார். 5 புலன்களை ஒடுக்கி, அது வைகளும் என்று சொன்னால் தினசரி பூசை செய்தார் என்று சொல்லி நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அங்கு சொல்லுகிறார். அப்படி அந்த நம்முடைய நாயனார் அடித்தது தெரியாது, அவருடைய தந்தையார் திட்டியது தெரியாது, இப்ப பூசை செய்து கொண்டே இருக்கிறார். தொண்டு என்று சொல்வது இங்க பூசை அப்படின்னா, தொண்டு அப்படிங்கிறது சிவபூசை ஒரு தொண்டு தான், உலவாரப்பனை ஒரு தொண்டு தான், பதிகம் பாடுவது ஒரு தொண்டு தான், எல்லாமே தொண்டு தான். அவரவர்களுக்கு ஏற்றார் போல அவர்கள் தொண்டு செய்தார்கள். இந்த தொண்டு என்று சொல்வது இந்த இடத்துல தொண்டு புரியும் சிறிய பெரும் தோன்றலார். தொண்டு என்று சொல்வது இங்க சிவபூசைங்க. சிறிய பெரும் தோன்றலார் அப்படின்னா பண்பினால் பெரியவர், உருவத்தால சிறியவர், பண்பினால் பெரியவர், சிறிய பெரும் தோன்றலார். ஒருமை உணர்வு அப்படின்னா திருமஞ்சன். அப்போ ஒருமை உணர்வு வேற எதுவும் அவருக்கு தெரியல, பூசை செய்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு மேல அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய தந்தையார் தன்னுடைய காலால் அந்த பாலை இடறச் செய்தார். அப்படியே காலால் எட்டி உதைக்கிறார். அதான் சொல்றார், சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர் குறையில், சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர் இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்த அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கு கிடந்த கோள் எடுத்தார்க்கு அதுவே முறைமையினால் மலுவாயிட எறிந்தார் மண்மேல் வீழ்ந்தான் மறையோனும். அதாவதுங்க அவர் என்ன செஞ்சார்னா, காலால அந்த பால் குடத்தை தள்ளிட்டார். அப்படி தள்ளின உடனேயே இவர் அப்பதான் திரும்பி பார்க்கிறார். இதுவரைக்கும் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்ப பூசைக்கு இடையூறு வந்ததுனாலதான் தன்னுடைய உடம்பு உணர்வே அவருக்கு இல்லை. ஏன்னா அடிச்சது தெரியல, திட்டியது தெரியல. அதாவது ஒரு ஒன்றியிருந்த வழிபாடு செய்வார். நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் தில்லையில வழிபாடு செய்த பாங்கை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது 5 வேறறிவும் கண்களே கொள்ள அலப்பருங்கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்து விகமேயாக இந்து வால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வில்லத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தான். அப்படி அந்த நிலையில இப்ப நாயனார் இங்க பூசை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதுவுமே தெரியல. இப்ப காலால் அந்த பாலை இடறச் செய்கிறார். அப்படி இடறச் செய்கின்ற பொழுதுதான் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்த உடனேயே இறையில் தீயோனை தந்தை எனவே அறிந்து, ரொம்ப முக்கியங்க, அப்பான்னு தெரிஞ்சிட்டார், வேற யாரும் இல்லை, அப்பான்னு தெரிஞ்சிட்டார். தெரிஞ்சதுக்கு பிறகு கூட இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா சிவ அபச்சாரம் செய்து விட்டார். சிவ அபச்சாரம் செஞ்சா உடனடியாக தண்டனை கொடுக்கணும். அப்படி என்ன செய்யறார் அப்படின்னா, அப்படி கையில அந்த மாடு மேய்க்கக்கூடிய குச்சி தாங்க இருக்குது, மலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாடு மேய்க்கக்கூடிய குச்சியை கையில் எடுக்கிறார். அப்படி கையில எடுத்த உடனேயே அவன் தாள் அதை அறிந்து அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் காலை பார்த்து ஓங்கி அடிக்கணும்னு தான் அந்த குச்சி எடுத்தார். அப்படி கையில் எடுத்த உடனே அது என்னாச்சு அப்படின்னா, அதுவே முறைமையினால் மலுவாயிட, அப்படியே அந்த குச்சி என்னாச்சுன்னா மலுவாயிடுச்சு. இப்போ கையில் மலு இருக்குது, அப்படி போட்டால் கால் 2 போயிடும், அது தெரிய அவருக்கு. அப்படியே அந்த மலுவானதுக்கு பிறகு எடுத்து 2 காலையும் தரித்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். ஒரு காலத்தானே தரிக்கணும், ஒரு காலத்தானே இடர் செஞ்சது அப்படின்னா அதற்கு துணை நின்றதும் குற்றம் அப்படிங்கிறார். சிவ குற்றங்கள் செய்வதும் தவறு, சிவ குற்றங்களுக்கு துணை நிற்பதும் தவறு. 2 காலையும் தரித்தார். அப்படியே மண்ணின் மீது வீழ்ந்து கிடக்கிறான் மறையோன் என்று சொல்லுகிறார். அதுவே முறைமையினால் மலுவாயிட எறிந்தார் மண்மேல் வீழ்ந்தான் மறையோனும். அப்படியே வீழ்ந்து இறந்தே போயிட்டார். அவர் அப்படியே இறந்து கிடக்கிறார். அதாவது இப்போ எப்படி இருக்கிறாருன்னா, நாயனாருடைய கருவிகரணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, தம்முடைய கரணங்கள் சிவகரணங்களானபடியால் தண்டிக்க எடுத்த கோல் மலுவானது தந்தையாகிய பெருமானுக்குரிய மலு மகனாகியவருக்கு உரியது. இப்ப பெருமான் எப்படி மான் மழு வச்சிருக்கிறார் இல்லைங்களா, இப்ப இவர் அவருடைய மகன் தானே, சண்டீஸ்வர நாயனார் அவருடைய மகன். அதனால தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த மலுவானது இப்ப மகனுக்கும் மலுவாயிருச்சு. அப்ப சிவபெருமான் மழு வச்சிருக்கிறார், அதே மழுவை சண்டீஸ்வர நாயனார் வச்சிருக்கிறார்.
அதுதான் பெரிய சிறப்பு. ஆமாம், தந்தை எப்படி மனுவோடு இருக்கிறாரோ, மான் மனுவோடு இருக்கக்கூடிய பெருமான் அந்த குச்சியே இப்போ மனுவாக மாறி தந்தைக்கு இருக்கக்கூடிய மனுவானது மகன் கைக்கும் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சொல்லாருங்க. அப்படி எரிந்த உடனேயே இறந்து போயிட்டார். இப்போ அப்பா இறந்து போயிட்டாருங்கிறதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. மீண்டும் தொடர்ந்து பூசை செஞ்சுட்டு இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்து போச்சு. அந்த வந்த இடையூரை அகற்றி, பூசைக்கு என்ன இடையூறு வந்ததோ அந்த இடையூரை அகற்றி மீண்டும் அவர் பூசை செய்து கொண்டிருக்கிறார். அதே பழைய மாதிரியே பூசை செஞ்சுட்டு இருக்கிறாராம், எந்த ஒரு மனச்சஞ்சலம் இல்லாமல். அதுதான் ரொம்ப முக்கியங்க. சொல்ல எரிந்த அதுவே அச்சனையில் இடையூறு அகற்றும் படையாக மறிந்த தாதை இருதாலும் துணித்த மைந்தர் பூசனையில் அறிந்த இடையூறு அகற்றினராய் முன்போல் அச்சித்திட புகழும் செறிந்த சடைனில் முடியாரும் தேவையோடும் விடையேறி. இப்ப எரிந்த அதுவே அச்சனையில் இடையூறு அகற்றும் படையாக, அந்த மது பூசைக்கு இடையூறு செய்த அந்த இடையூரை அகற்றிய ஒரு கருவியாக நினைக்கிறார். அப்படி மறைந்த தாதை இருதாலும் துணித்த மைந்தர் பூசனையில், இப்படி 2 தாளையும் துணித்த அந்த மைந்தர் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார் பூசை செய்கின்ற பொழுது அறிந்த இடையூறு அகற்றினராய் முன்போல் அச்சித்திட, அப்படி ஒரு இடையூரை மட்டும் நீக்கி பழைய போல பூஜை செஞ்சிட்டு இருந்ததுனால செறிந்த சடைநீள் முடியாரும் தேவையோடும் விடையேறி. இப்போ சாமி என்ன பண்ணுறாருன்னா, அம்மாவை கூட்டிட்டு விடையோடு அங்கே அருட்காட்சி கொடுக்கறதுக்கு வர்றாருங்க. இருதாலும் துணித்தனர். ஒரு கால் பால் கொடுத்து இடறச் செய்தது, இன்னொரு கால் அதற்கு ஊன்றி நின்று துணை செய்தது என்று சொல்லி, அது சிவ அபராதம் குற்றம்தான், அதற்கு துணை நிற்பதும் குற்றம் என்று சொல்லி அதாவது எப்படி அவரால் மீண்டும் அர்ச்சனை செய்ய முடிஞ்சது, பெருமானை வழிபாடு செய்ய முடிஞ்சது அப்படின்னா, அதாவது உலகப்பற்று அறுத்த போது இறைவன் வெளிப்படுவன், யான் எனது என்ற அற்ற இடமே திருவடியாம் என்று சொல்லி கந்தர் கழிவென்பாவில் வருங்க. யான் எனது என்ற அற்ற இடமே, யான் என்று சொல்லுவது அகப்பற்று, எனது என்று சொல்லுவது புறப்பற்று. இது 2 நீங்கியாச்சுன்னா இறைவனுடைய திருவடி பற்று அந்த ஆன்மாவுக்கு வந்துருக்கு. இப்போ நாயனாருக்கு அந்த இறைவனுடைய திருவடி பற்று வந்தாச்சு. இப்போ பெருமானே அங்கே அப்படியே நிற்கிறார். தொடுத்த இதழை சூழ் சடையார் துணைத்தால் நிழல் கீழ் விழுந்தவரை எடுத்து நோக்கி, அப்படியே தொடுத்த இதழி சூழ் சடையார் துணைத்தால் நிழல் கீழ் விழுந்தவரை எடுத்து நோக்கி நம் பொருட்டால் ஈன்ற தாதை விட எறிந்தாய், அடுத்த தாதையினை உனக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்து அருளி மடுத்த கருணையால் தடவி உச்சி மோந்து மகிழ்ந்தருள. வேற எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி செய்யலை சாமி. அப்படியே அவரை அணைத்து அவருக்கு அருள் செய்து உச்சி முகந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான். ஒரு குழந்தைய நாம் எப்படி அந்த குழந்தைய ஒரு உச்சி முகந்து நம்ம பாராட்டுவோமோ அது மாதிரி இப்போ நாயனாரை சாமி அப்படியெல்லாம் செய்திருக்கிறார். விடையோடு காட்சி கொடுத்தது மட்டுமல்லாமல் தொடுத்த இதழி சூழ் சடையார் துணைத்தால் நிழல் கீழ் விழுந்தவரை அப்படியே சாமியினுடைய திருவடியில் போய் விழுகிறார். சண்டீஸ்வர நாயனார் பெருமானுடைய திருவடியில் அப்படி விழுந்தவரை எடுத்து நோக்கி அவரை எடுத்து அவரை பார்த்து பெருமான் என்ன சொல்றாருன்னா, நம் பொருட்டால் ஈன்றதாதை விட எறிந்தாய், என் பொருட்டாக என் மீது வைத்த அன்பின் காரணமாக உன்னை ஈன்ற தாதையை நீ எறிந்தாய் என்று சொல்லி, அதற்கு பிறகு அடுத்த தாதை இனி உனக்கு நாம், வேற யாருக்கும் சொல்ல, சிவபெருமானே என்ன சொல்லாருன்னா சண்டீஸ்வர நாயனார்கிட்ட, இனி உன்னுமே உனக்கு உன்னை ஈன்ற தாதை இப்ப இல்லை, உனக்கு அடுத்த தாதை யாரு, நான் தான் என்று சொல்லி இறைவனே சொன்ன கூற்று, இறைவன் கூற்றாக இதை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றார். அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து, அது மட்டுமல்ல அனைத்து அருளி, அவர் அப்படியே சாமி கட்டி பிடிச்சு அனைத்து என்ன சொல்றார், மடுத்த கருணையால் தடவி அப்படியே அவரை தடவராராம் பெருமான். அப்படி தடவி உச்சி மோந்து மகிழ்ந்தருள, அப்படி உச்சி முகந்தாரா சாமி, அப்படி முத்தம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இது எந்த இடத்துலையும் இந்த மாதிரி வரல. இங்கதான் சண்டீஸ்வர நாயனாருக்கு தான் பெருமான் இந்த மாதிரி ஒரு நிலை கொடுக்கிறார். உச்சி அனைத்தருளி உச்சி முகந்து, அனைத்தருளி மகிழ்ந்து உச்சி முகந்து, இதெல்லாம் வேற யாருக்கும் இல்லாத ஒரு பெரும் பேருங்க. இப்படி நாயனாருக்கு அருள் செய்கிறார். அப்படி பெருமான் அந்த மலர் கையால தீண்டியதுனால அந்த உடம்பு இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மாய யாக்கை போய் சிவமயமாக ஆயிற்று என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகிறார். செங்கன் விடையார் திருமலர்க்கை தீண்ட பெற்ற சிறுவனார்
அங்கன் மாய யாக்கையின் மேல் அளவு குன்று உயர்ந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த திருவருளின் மூழ்கி பூமேல் அயன் முதலாம் துங்க அமரர் துதி செய்ய சூழ்ந்த ஒலியின் தோன்றினார். இவ்வளவு பெரிய வேலை. செங்கன் விடையார் திருமலர்க்கை தீன்ற பெற்ற சிறுவனார். அப்படியே பெருமான் விடை மீது காட்சி கொடுக்கக்கூடிய பெருமான் அவருடைய மலர்க்கை அந்த நாயனார் மீது தீண்ட பெற்றது. இப்போ நாயனார் மேல் அந்த மலர்க்கை தீண்ட பெற்றதுனால அங்கன் மாயை ஆக்கையின் மேல் அளவு குன்றி. இப்போ அந்த மாயை யாக்கை என்று நம்முடைய உடம்பு என்னன்னா அசுத்த மாயனுடைய காரிய பொருள் இல்லைங்களா. இப்போ அந்த மாயை என்று சொல்லக்கூடியது அங்கே போயிடுச்சு. அந்த மாயை யாக்கை போய் இப்போ எப்படி இருக்குன்னா சிவமயமாய் பொங்கி எழுந்த திருவருளின் மூழ்கி அப்படியே அந்த சிவமயமாக அந்த திருவருளில் மூழ்கி திளைத்திருக்கிறார் நாயனார். அப்படி இருக்கக்கூடிய நாயனாரை வந்து அப்படியே மேலிருந்து விண்ணிலை இருந்து ஓ மேல் அயன் முதலாம் துங்க அமரன் துதி செய்ய இப்படி மேலிருந்து திருமால் பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் அப்படியே துதி செய்கிறார்கள். அங்கிருந்து அப்படியே அவரை வாழ்த்துகிறார்கள். நாயனாரை அப்படியே வாழ்த்துகிறார்கள், வணங்குகிறார்கள். துதி செய்ய சூழ்ந்த ஒலியின் தோன்றினார். அப்படி இப்போ எப்படி இருக்கிறார் நாயனார்? ஒரு ஒளிப்பிழம்பாக அங்கு காட்சி கொடுக்கிறார். அதான் அந்த சூழ்ந்த ஒலியின் தோன்றினார். ஏன்னா மாயா உடம்பும் கரணங்களும் சிவ உடம்பும் கரணங்களாக மாறியது. இந்த மாயா உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு என்னாச்சு அப்படின்னா அப்படி சிவ உடம்பாக சிவகரணங்களாக மாறியது. அதாவது பசு கரணங்கள் பதிகரணங்களாக மாறியது என்று சொல்லுவார். அதான் நம்முடைய வெள்ளானை சருக்கத்தில் தானனை முன்படைத்தான் பதிகத்தில் சொல்லுவது போல ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லுவார். அது மாதிரி இங்கே உடம்பு இருக்குது அவருக்கு. அந்த உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னா ஒளி உடம்பாக இருக்கிறது. ஊனுடம்பு என்று சொல்லக்கூடிய மாயா உடம்பு போய் சிவ உடம்பாக மாறியது. இது எல்லாம் இந்த அளவுக்கு இந்த சரீரத்தில் வந்து நாயனார் பெருமான் மீது வைத்த ஒரு அன்பு, அவர் வைத்த ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ சாமி அவருக்கு ஒரு பதம் கொடுக்குறார். என்ன பதம் அப்படின்னா அதுதான் சண்டீஸ்வர பதம் அப்படிங்கிறது அதானுங்க. எல்லாம் பெருமானுக்கு படைத்த அத்தனையும் அதாவது நிவேதனம் முதலாக மலர்கள் முதலாக எல்லாம் கடைசி எங்கே போய் சேரணும்னா சண்டீஸ்வரருக்கு போய் சேரணும். ஏன்னா சாமிக்கு அடுத்த ஒரு பிள்ளையாக, சாமிக்கே பிள்ளையாக இருக்கக்கூடியவர் சண்டீஸ்வரர். இன்னொன்று அந்த பூசை நாமெல்லாம் செய்கிறோம். அந்த பூசையினுடைய பயனை நமக்கு யார் கொடுக்குறாங்கன்னா சண்டீஸ்வர நாயனார் தான் கொடுக்குறாரு. அங்கு அதான் சொல்றார், அண்டர் விரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்டகலமும் உடுப்பணமும் சூடுகுணமும் உனக்காக சண்டீசனமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் தடமுடிக்கு துண்டம் அதிசேசடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். அப்படியே தொண்டர் தமக்கு அதிபனாக்கினார். அண்டர் விரானும் அனைத்து உண்டகலமும் உடுப்பணம் சூடணும் என்றார். அதாவது தொண்டர் தமக்கு அதிபனாக்கி ரொம்ப முக்கியம். அடியார்களுக்கெல்லாம் முதல்வராக சோதிமணி முடித்தாமும் நம் தொண்டர்க்கு நாயகன் தொண்டர் தமக்கதிபனாக்கினர். தொண்டர் தமக்கதிபனாக்கி அப்படின்னா அடியார்களுக்கெல்லாம் முதல்வராக நமக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு? சண்டீஸ்வர நாயகன். ஆமாம். அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கதிபனாக்கி அனைத்து நாம் உண்டகலமும் உடுப்பனவும் அப்படின்னா நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனைத்து நிவேதன பொருட்களும் அதே மாதிரி உடுக்கக்கூடிய ஆடை முதலைய அத்தனையுமே வந்து உனக்கு என்று சொல்லி அனைத்து உண்டகலமும் உடுப்பனமும் சூடுவனமும் மலர்கள் இதெல்லாம் உனக்காக சண்டீசனமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொட்டடமுடுக்கி துண்டம் அதிசேசரை கொன்றை மாலை வாங்கி அப்படி கொன்றை மாலை வாங்கி பெருமான் சூட்டினார் என்று சொல்லி சொல்றார். சண்டீசர் அப்படின்னா அதாவது சண்டீசர் என்பது ஒரு பதவி அல்லது ஒரு தானம் என்று சொல்வார்கள். சிவ நிர்மால்யமாகிய அமுது பரிவட்டம் மாலை ஆகியவை சண்டீசருக்கு உரியது. இந்த சண்டீசர் நாயனாருக்கு உரியது. இதெல்லாம் உடுப்பன சூடுவன சிவனுக்கு நிவேதித்த திருவமுது சண்டீசருக்கு ஊட்டத்தக்கது. பெருமானுக்கு நிவேதம் பண்ண திருவமுதத்தான் சண்டீசருக்கு ஊட்ட வேண்டும். ஆடை மாலை அதுபோலவே என்று சொல்லி இது எல்லாம் வந்து நம்முடைய நாயனாருக்கு இறைவனுக்கு படைத்தது சூடியது எல்லாமே நம்முடைய சண்டீஸ்வரருக்கு கொடுப்பது என்று சொல்லி இறைவனுடைய ஒரு ஆணை என்று சொல்வார்கள். இப்படி அது பெருமான் இப்படி நாயனாருக்கு அருள் செய்கிறார். சரி, அவங்க அப்பா என்ன ஆனார் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அவங்க அப்பா சொல்றார், எச்சதத்தனும்
தன்னுடைய நாயனாருடைய திருக்கரத்தினாலே தண்டிக்க பெற்றதினாலே குற்றம் நீங்க பெற்று சிவலோகத்தில் சேரும் சிறப்பினை பெற்றார் அப்படின்னா, அதாவது இவர் அந்த தண்டனை கொடுக்கலைன்னா அவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னா எரிவாய் நரகம் போயிருப்பார். ஏன்னா சிவபூசைக்கு வச்சிருந்த பாலை காலால் தள்ளியிருக்கிறார். சிவபூசைக்கு உதவி செய்யாத போனாலும் பரவாயில்ல, சிவபூசைக்கு வச்சிருந்த பாலை காலால் தள்ளுனா அதுக்கு என்ன தண்டனை? நரகம்தான் தண்டனை. அப்போ நரகத்துக்கு போகக்கூடியவரை தடுத்தது மட்டுமல்ல, அவருக்கு சிவலோகம் செல்லக்கூடிய ஒரு சிறப்பையும் செய்து கொடுத்தவர் அவருடைய பிள்ளையாராக இருக்கக்கூடிய நாயனார். அதான் சொல்றார். அப்ப செச்சதத்தனும் தண்டிக்க பெற்றதால், நாயனாருடைய மனுவினாலே தண்டிக்கப்பட்டதனால் குற்றம் நீங்க பெற்று சிவலோகத்தில் சேரும் ஒரு சிறப்பினை பெற்றான் என்று சொல்லுகிறார். சேய்நல்லூர் பிள்ளையால் திருக்கையால் கோலமலுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன் என்று சொல்லி அந்த நாயனாருடைய அப்பாவாக இருந்த எச்சதத்தனும் பெருமானுடைய திருவடி சென்று சேர்ந்தார். சேய்நல்லூர் பிள்ளையார் திருக்கையில் கோலமலுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன் என்று சொல்லி அந்த மறைவரும் சிவலோகம் சென்று சேர்ந்தார் என்று சொல்றார். அப்படி இந்த ஒரு நாயனார் தன்னுடைய தான் மட்டுமல்ல, தன்னுடைய தந்தையாருக்கும் அவர் செய்த குற்றங்களை எல்லாம் நீக்கி அவருக்கு சிவலோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பதத்தை நமக்கு அருளி இருக்கிறார் என்று சொன்னால், அதான் நமக்கு அதாவது இறைவனிடத்திலே சிவஞான சித்தியார் சொல்லுங்க, இறைவனிடத்திலே அன்போடு செய்யக்கூடிய ஒரு பாவம் கூட அது அறமாக முடியும், இறைவனிடத்தில் அன்பில்லாது செய்யக்கூடிய அறமும் பாவமாக முடியும் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுது. அதான் சொல்லுது, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பிலார் செய் புண்ணியம் பாவமாகும், வரனுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நாரனில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்று என்று சொல்லுவாங்க. சிவஞான சித்தியார் சொல்லுது. அதாவது அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவம், பெருமானுடைய திருவடிக்கு அன்போடு செய்யக்கூடிய பாவம் புண்ணியமாகும். அதுக்கு உதாரணம் சண்டீஸ்வர நாயனர். ஏன்னா தந்தையனுடைய காலை வெட்டுவது என்று சொல்லுவது பாவம் தான், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் வெட்டினார் என்று சொன்னால் பூசணைக்கு இடையூறு செய்ததனால வெட்டினார். அப்ப பெருமானிடத்தில் அன்பு இருந்தது, பெருமானிடத்தில் அன்போடு செய்யக்கூடிய பாவம் அது. ஆனா எப்படி முடிந்ததுன்னா அறமாக முடிந்தது, புண்ணியமாக முடிந்தது. இன்னொன்னு, இப்ப தக்கன் ஒரு வேள்வி செஞ்சான் கந்த புராணத்துல. தக்கன் வேள்வி செய்தது எப்படி வேள்வி என்று சொன்னாலே வேள்வியினுடைய நாயகன் சிவபெருமான். சிவபெருமானை புறந்தள்ளி ஒரு வேள்வி செஞ்சான். அப்படி புறந்தள்ளி ஒரு வேள்வி செஞ்சதுனால என்னாச்சு அப்படின்னா அந்த வேள்வியே அவனுக்கு தீமையை கொடுத்தது. அப்ப பெருமான் மீது அன்பில்லா வேள்வி செய்வது என்று சொல்லுவது புண்ணியம். ஆனா புண்ணியமான ஒன்றை இறைவன் மீது அன்பில்லாது செய்கின்ற பொழுது பாவமாக முடிந்தது. அதான் இங்கு சித்தியார் சொல்லக்கூடியது, பரநடிக்கு அன்பிலாசை புண்ணியம் பாவமாகும் அப்படின்னார். அதிலே சொல்லிட்டார், வரனுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி, இந்த வேள்வியே அவன் அழிந்து போவதற்கு காரணமாக இருந்தது. தேவர்களை எல்லாம் முன்னிறுத்தி பெருமானை அவன் புறந்தள்ளி வேள்வி செஞ்சான். அதனால அந்த வேள்வியில் அவன் பட்ட துன்பம் இவ்வளவுதான் இல்லை. அதனால அந்த அறம் என்று நினைந்த அந்த செயல் பாவமாக முடிந்தது என்று சொல்லி, நாரனில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்று என்று சொல்லி, இந்த உலகத்திலே பாலன்னா குழந்தை, சண்டீஸ்வரர் செய்த அந்த பாதகம் என்று சொல்லுவது நன்மையாக முடிந்தது என்று சொல்றார். அதே மாதிரி அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்மனையை நின்றிடவும் அகலும் குற்றம் என்று சொல்லி நமக்கு சித்தியார் சொல்லுதுங்க. அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்மனையில் நின்றிடவும் அகலும் குற்றம் என்று சொல்லி நம்ம எப்படி பணி செய்யணும்னா ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில நின்று நாம் பணி செய்கின்ற பொழுது அவனே தானேயாகி அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க. அப்படி நின்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றார். ஆணவ மலம் போயிடும், அதே மாதிரி மாயை போயிடும், கண்மம் போயிடும் என்று சொல்லி எப்போ போகும்? ஏகனாகி இறைவனை நின்று இறைவனுடைய திருவடியிலே ஒன்றியிருந்து நம்ம அந்த ஒரு பணியை செய்கின்ற பொழுது இதெல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயதனோடு வல்வினை இன்று. நம்முடைய கண்ணப்ப நாயனாரெல்லாம் எப்படி பணி செய்தார் என்று சொன்னால் ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பணி செய்தவர். அதே மாதிரி வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல
கற்றதனாலாய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்று சொன்னார். அப்போ அதாவது நம்ம என்னதான் கல்வி கற்றாலும் கூட இறைவனுடைய திருவடி மேல் இருக்கக்கூடிய அன்பு, இறைவனுடைய திருவடியை பற்றிய ஒரு அன்பு தான் உயர்ந்த கல்வி என்று சொல்லி நாயனார் சின்ன வயதிலே 5 வயதிலேயே அவர்களுக்கு முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் என்று சொல்லி சேக்கிழார் நமக்கு அருளி இருக்கிறார். அப்போ இவர் எப்படி அந்த அளவுக்கு பூசையில் இருந்தார் அப்படின்னா, போன பிறப்பிலே அவர் செய்த அந்த ஒரு பூசனை அவருக்கு நினைவுக்கு வர அவர் அப்படியே அதை தொடர்ந்து செய்தார் என்று சொல்லுகிறார். என்னோட இந்த நாயனாருடைய பெருமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது 12 திருமுறைகளாலும் போற்றப்பட்ட ஒரு பெருமையுடையவர் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். இப்படி சண்டீஸ்வர நாயனாருடைய ஒரு பெருமை நமக்கு, அதாவது சேஞ்சலூர் பிள்ளையார் என்று சொல்லுவார்கள். பெரிய புராணத்தில் 2 பிள்ளையார்கள், ஒன்று சீர்காழி பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமான், இன்னொருவர் சேஞ்சலூர் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சண்டீஸ்வர பிள்ளையார். இந்த 2 பிள்ளையார்களுமே பெருமானுக்கு மகனாம் தன்மையில் இருந்து பணி செய்தவர்கள். 2 பெருமக்களுமே சைவம் தலை துவங்க, வேதநெறி சைவநெறி தலை தோங்குவதற்காக அவதரித்த பெருமக்கள் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே சேஞ்சலூர் பிள்ளையாருடைய திருவடிகளை மனமொழி மைகளாலே வணங்கி, குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.